சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரியவன் எங்க அது சொல்லுங்க முதல்ல. உன் ஆசை மக இருக்கால ஆதிர எங்க 3 பேர் மேலே கேஸ் கொடுத்துருக்கா. கேஸா? என்னப்பா சொல்ற? அவளுக்கு பத்தலையா? அவளுக்கு நாங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு கேஸ கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கா. அதை விசாரிக்க வீட்டுக்கு போலீஸ் வருது. இப்போ தேவைப்பட்ட அரெஸ்டும் பண்ணுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் கேஸ் ஸ்டேஷனுக்கு போனா எவன் ஓட்டு போடுவான்? அதான் அண்ணன் வெளியே எடுக்கிறதுக்கு ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவ ஒன்னும் பொய் சொல்லலையே. நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இந்த ஊரே சாட்சி. குணசேகரன் சிஸ்டர் மேரேஜ்னு போன் எடுத்து போட்டு பாருங்க, 25 வீடியோ கிடக்கும், லட்சக்கணக்கில் வியூஸ் வேற. ஏமா நீ பேசாமே இருக்க மாட்டியா? தரே உங்க எல்லார் மேலும் கொலவெறியில இருக்கான். சும்மா கிடந்தவளை ஏத்தி விட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு ஓட வெட்டிய. உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அப்போ மட்டும் இல்லைண்ணே, இப்பவும் இவளுக்கெல்லாம் சேர்ந்து எலெக்ஷன் நேரத்தில் அந்த கிரிக்கெட்டை தூண்டி விட்டு தான் அனுப்பி விட்டுருக்காளுங்க. தூண்டி விட்டது நாங்க இல்ல, உங்க அண்ணன். நான் அருணை கொள்ள முயற்சி பண்ணேன், ஆனா அவன் தப்பிச்சுக்கிட்டானா அவர் வாய விட்டாரு. அதை கேட்டு அவர் ரோசப்பட்டு கிளம்பி போயிட்டா. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மையை சொன்னது அவர் தானே. ஏய் எதுடி உண்மை? கோவத்துல மூத்தவா ஏதோ ஒத்த வார்த்தை சொல்லிட்டான்னு அதை எடுத்துக்கிட்டு பழி வாங்குவீங்களா நீங்கெல்லாம்? எப்பா இவளுக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாளுக. அடுத்தடுத்து திட்டம் போட்டு என்ன வேணாலும் செய்வாளுக. சொல்ல மறந்துட்டேப்பா, இத இருக்காளே சனனி, அவ ஆத்தாக்காரிய இங்க கொண்டாந்து வச்சிருக்கா. எதுக்குன்னு தெரியல. கேட்டா அவங்க அப்பா விரட்டி விட்டானா. விரட்டி விட்டா எங்கேயாச்சும் போக வேண்டியதானே, இங்க எதுக்கு கூட்டி வந்திருக்கா? எனக்கு ஒண்ணும் விளங்கலைப்பா. என்னது ஜனனி அம்மா இங்க வந்திருக்காங்களா? ஆமா, இப்ப என்னங்கிறதுக்கு? ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க அந்தம்மா? எங்க அவங்க? ஏமா எங்கம்மா இருக்கீங்க? ஏமா எங்க இருக்காங்கம்மா? ஓஹோ உள்ள இருக்காங்களா? வாங்க வெளில. ஏமா வெளியே வாங்க. அவங்களுக்கு கூப்பிடுறேப்பா. ஏய் இருடா. பத்தாலே விளங்க. ஏமா உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஆளு. எங்க தம்பிக்காக யோசிச்சுதான் அவளை இங்க வச்சிருக்கோம். இப்ப நீங்களும் இங்க வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? இத பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. முதல்ல கிளம்புங்க. கேரு, உனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. எதுவா இருந்தாலும் என் கிட்ட பேசு. டேய் அப்ப நீ அவளை வெளில போக சொல்றா? முடியாது. என்ன முடியாது? முடியாதா? அப்ப நானே விரட்டி அடிக்கணுமா? டேய் உன்னால 4 அடி எடுத்து வைக்க முடியுதான்னு பாடுற. அதுக்கப்புறம் இந்த வாய் மண்ணெல்லாம் பேசு. கண்ண போடையில வச்சிருக்க, நடந்தானே வந்தேன். பேசுறான். நானே விரட்டி ஒத்திட்டு உட்கார்ற. இருடா நீ. இந்தாரு மரியாதையா அவங்கள போக சொல்லிரு, இல்ல தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் அவங்களை இங்கிருந்து அனுப்புறதா இல்ல. இங்க எனக்குன்னு சில உரிமை இருக்கு. இது எனக்கும் வீடுதான். ஆஹா வந்தான் பாரு பாயிண்ட்டுக்கு. இதாண்டா உன் புத்தி. இன்னைக்கு ஏதோ காசு வேணாம் சொத்து வேணாம்லாம் பேசுறேன். அதெல்லாம் நான் சும்மாவா? இப்படி நாள் பட்டு பேரை சொல்லி ஓசியில தின்னுக்கிட்டு இப்படியே அந்த வீட்டுல காலத்தை ஓட்டினீங்க. இப்ப சொத்தும் வராம போயிடுச்சுன்னா நாங்களா மாட்டிக்குவோன்னு பார்த்துக்கிட்டு உரிமையை நல்ல நாட்டை இங்க எல்லாரையும் கூட்டமா சேர்க்கிறியா? இதுக்கு 3 பேரும் போய் தர பிச்சை எடுக்கலாம். டேய் பிச்சைக்காரங்க கிட்ட நான் எதுக்குடா பிச்சை எடுக்கணும்? என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு அப்பா போட்ட பிச்சை தான். அதை கொண்டு போட்டீங்க. அந்த பழியை தூக்கி இன்னொரு ஆள் மேல போட்டீங்க. அவ வெளியே வந்தாண்டு வையே, எல்லா உண்மையும் வெளியே வரும். இந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வையே,
நான் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்பவே நான் அப்பத்த மாற்ற வெளியே எடுத்தேன், எல்லாவனும் உள்ள போக வேண்டியிருக்கும் பாத்துக்க. மொத்தமும் தலைகீழ மாறிடும் பாத்துக்குங்க. என்ன மிரட்டுறியா? கேரு, நீங்க வேற, நான் வேற. எனக்கு இந்த காசு சொத்து வரட்டு கௌரவம் அதெல்லாம் வேணாம். ஆனா தேவையில்லாம என்ன தொட்டின்னு வச்சுக்கேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். தேரை இழுத்து தெருவில் விட்டு தான் போவேன். கேரு, அவங்க இங்க தான் இருப்பாங்க. நீங்க ஆனதை பாத்துக்கோங்க, போங்க. டேய் கதிரு இருடா. என்ன பண்றீங்க? ஏய், என்னடா விட்டு ஓரா பேசிட்டே போற? டேய், சும்மா இருடா. முதல்ல அவங்கள வெளியே போக சொல்றா. முடியாதியா? என்ன முடியாதா? டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியாடா நீ? நானே உங்களை- போ, என்ன போ, சும்மா இருடா. போ, போ, ஆ? போ. என்ன இவன் இப்படியே சொன்னா பயந்துட்டியாக்கு நீ? ஆமா அவன் அப்படியே சொன்னா நானும் அதை கேட்டு அப்படியே பயந்துட்டேன். இந்தாரு உன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் நான் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டேன். அவன் தான் வீம்புக்கு பேசிட்டு இருக்கான்ல, இப்ப எது கேட்டாலும் வீம்புக்கு தான் பண்ணுவான். அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் பேசிட்டு அது வரைக்கும் காத்துட்டு இருக்க சொல்றியா? போ சொல்லுனே அந்த பொம்பளையா. அம்மா நீரு. ஏய், போ சொல்றா. யோ, அட போயா. ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? போ சொல்லு. டேய் ஏமா கதிரு, போமா நீ. ஏலா போங்கடா. டேய், கதிரு சொல்றது கேளுடா. வெளியா. டேய் கதிரு உள்ள போடா போ. ஏண்டா ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தப்போ அப்படியே சக்தின்னு கையை பிடிச்சி அழுது கதறுன. கொஞ்சம் நடமாட ஆரம்பிச்சோன்னே வேலையை காட்ட ஏய், ஆரம்பிச்சேன். அறிவு கட்டவனே, இப்பவும் சொல்றேன், நீ என் தம்பிடா. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக கண்டவங்களெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏய், போ சொல்றேன் முதல்ல. ஐயோ முடியாதியா? என்ன முடியாது? ஏய், பேசுனது போமா வெளியா. சொல்லிட்டே இருக்கேன், நின்னுட்டே இருக்கியா? டேய் கதிரு சொல்றது கேளுடா. போ சொல்லுனே அவனை. டேய் அவன் தான் வீம்புக்கு பேசிட்டு இருக்கான் தெரியுதுல. என்ன பேசிட்டு அண்ணன் இருக்கியா? வரணும்டா, எல்லாமே பேசி தீர்த்துக்குவோம். நீ முதல்ல உள்ள போ. நான் குடும்பத்தை கெடுத்தவளே இவதானே. டேய் நீ உள்ள வாடா, அப்புறமா ஒழுங்கு பேசிக்கலாம். மரியாதை போயிடு சொல்றேன். டேய், எதுவும் பேசாத. நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டீங்களா? டேய் நீ வாடா. கேட்டுட்டு தான்டா இருக்கேன். குடும்பத்தை கேட்டு உள்ள விட்டு போ. தேவையில்லாம இருக்கிறோம். இவனே சும்மா குடும்பத்தை இருக்க. நாசமாக்குறதுக்குனே வந்திருக்காளு. உள்ள போடா. எப்பா இதெல்லாம் விடுப்பா, பெரியவனுக்கு என்னாச்சு? மா ஒத்த பொம்பளை புள்ளன்னு அவளை அப்படியே சல்லம் கொடுத்து வளர்த்தல. போ அவகிட்ட போய் நாக்கு புடுங்குற மாதிரி கேளு. கடைசியா 2 புள்ளைய பெத்தல்ல, அது 2 தான் இப்ப வினைக்கெல்லாம் காரணம். பெத்த வயித்துல பிரண்டைய வச்சு கட்டிக்க. எல்லாம் அவங்களால வந்ததுதான். படு, நீ தானே பெத்த, நல்லா படு.